இத வந்து ஒரு 2 வகையா நம்ம பிரிக்கலாம். சில பேருக்கு பியூபர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஆர் லைக் அந்த டீன்ஸ் ஒரு 13 வயசு வந்த பிறகு ஒரு ஆணுக்கு இப்ப நம்ம பேசுறது ஆண் பத்தின்றதுனால, ஒரு ஆணுக்கு அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேல ஆசை வந்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்படி வரவே வராது. அது ஏசெக்சுவல்ன்னு சொல்லுவோம். இது வந்து லைஃப் லாங் ஜெனடிக் வாட் எவர் இட் மே பி. இன்னொன்னு வந்து சமீப காலமாக அக்வயர்டுன்னு அத சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில மன ரீதியான பிரச்சனைகளோ அல்லது ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இதுவரையும் முன்னாடி செக்சுவலா ஆக்டிவா இருந்தவங்க திடீர்னு ஆகாமயும் இருப்பாங்க. இன்னொன்னு சிச்சுவேஷன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, திருமணம் ஆன பிறகு வைஃப் கிட்ட மட்டும் செக்சுவல் இன்டிமசியா இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்னர்ஸ் கிட்ட நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. இது இப்படி இந்த 3 கேட்டகரியா நம்ம இத பார்ப்போம். இத வந்து ஒரு 2 வகையா நம்ம பிரிக்கலாம். சில பேருக்கு பியூபர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஆர் லைக் அந்த டீன்ஸ் ஒரு 13 வயசு வந்த பிறகு ஒரு ஆணுக்கு இப்ப நம்ம பேசுறது ஆண் பத்தின்றதுனால, ஒரு ஆணுக்கு அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேல ஆசை வந்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்படி வரவே வராது. அது ஏசெக்சுவல்ன்னு சொல்லுவோம். இது வந்து லைஃப் லாங் ஜெனடிக் வாட் எவர் இட் மே பி. இன்னொன்னு வந்து சமீப காலமாக அக்வயர்டுன்னு அத சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில மன ரீதியான பிரச்சனைகளோ அல்லது ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா